ஓம் சரவணபவ. முருக பக்தர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனுடைய அருளால நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, முருகனே நெகிழ்ந்து உருகுன ஒரு முருக பக்தையோட கதையை பத்தி தான். ஏன் முருகரே நெகிழ்ந்து உருகி இருக்காரு அவங்களுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முருக பக்தி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குணமும் முருக பக்தியும் முருகரையே மெய்சிலிர்க்க வைத்ததுன்னா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருக பக்தர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்க முருகரை ரொம்ப வேண்டி வழிபட்டு அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப முருக பக்தியில இருந்ததுனால அந்த பெண் குழந்தையும் முருக பக்தியோடயே வளருது. எந்த அளவுக்கு முருக பக்தினா, அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே பேச ஆரம்பிச்சதுல இருந்தே பேசும்போது எந்த வார்த்தை தொடங்கினாலும் முடிக்கிறது முருகான்றது தான் முடிக்கிறாங்க. எதையாவது கூப்பிட்டாலும் வாங்க முருகா, போங்க முருகா, சாப்பிட்டீங்களா முருகா, எனக்கு பசிக்குது முருகா அப்படின்னு சொல்லி அவங்க எந்த வார்த்தையை பேசினாலுமே அதுல முருகான்ற வார்த்தையை சொல்லிதான் முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க முருக பக்தியில இருக்காங்க. முருகான்ற வார்த்தை அவங்க வாயில வந்துகிட்டே இருக்கும். அது சின்ன வயசுல இருந்தே அவங்க பழகிட்டாங்க. இப்போ பெரிய பொண்ணாகி அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கணவர் இந்த மாதிரி நீ முருகான்னு சொல்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது என்னுடைய முருகருடைய நாமத்தை சொல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது கோவப்பட்ட அவருடைய கணவர் அவருடைய ஒரு கையை வெட்டிடுறாங்க. அப்பவும் அவங்க முருகா நான் ஒரு கையை வெட்டிட்டாரே, நான் எப்படி உன்னை கையெழுத்து கும்பிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு திரும்பவும் முருகா சொல்றியான்னு சொல்லி இன்னொரு கையே வெட்டியிருக்காரு. அப்பவும் அவங்க முருகா கைகள் இல்லாம நான் எப்படி உனக்கு வணங்குவேன், உனக்கு எப்படி நான் பூ போட்டு வழிபடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயக்கடிச்சு விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 கையே போனாலும் அவங்க அப்பவும் முருக பக்தியில தான் இருந்திருக்காங்க. முருகருக்கு நான் எப்படி சேவை செய்ய போறேன் அப்படின்றதான் அவங்க யோசிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு முருக பக்தி பாருங்க. இதுல மனசு உருகி முருகரே நேர்ல காட்சி கொடுக்குறாரு. அவங்களோட 2 கையுமே பழையபடி சரியாகி அவங்க கண்முழிச்சு பாக்குறாங்க. முருகர் அழகா வள்ளி தெய்வானையோட மயில் மேல அவர் காட்சி கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே முருகா நீயே வந்துட்டியா என்னை பார்க்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு, உன்னுடைய முருக பக்தியில நான் ரொம்ப மனம் உறுதி தான் வந்தேன், நீ என் கூடயே வந்துரு, என் காலடியிலேயே உனக்கு இடம் தர, நீ வந்துருன்னு கூப்பிடுறாரு. அப்ப அந்த முருக பக்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முருகா நான் மட்டும் இல்ல என் கணவருக்கும் அந்த பாக்கியத்தை நீ கொடுக்கணும், உன் காலடியில அவருக்கும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கைகளை வெட்டின அவங்க கணவருக்காகவும் அவங்க முருகர்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை பார்த்துதான் முருகர் ரொம்ப மெய்சிலிர்த்து போனாராம். இப்படி ஒரு மெய்சிலிர்க்கும் முருக பக்தியில அவங்க பேரு முருகம்மை. முருகம்மையுடைய வரலாறு நான் படிச்சு ரொம்ப நெகிழ்ந்து உருகினதுனாலதான் உங்களுக்கும் இந்த வரலாறு தெரியணும்னு சொன்னேன். இன்னும் பெருசா டீட்டெயிலா போக நான் சும்மா சுருக்கமா சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ்ன்றதுனால. ஒரு பெண் முருக பக்தையா அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.